ஹலோ வணக்கம். இது சுப்புடு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேசும் படம்ல நாங்க பண்ண போற புது சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ். திஸ் இஸ் கால்ட் மணி ரத்னம்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ். வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால இருந்து. ஓகே, அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். இது சுப்புடு சியாட்டல்ல இருந்து. ஸோ நாங்க போன வாரம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த வாரத்துல இருந்து we are going to do a series of ஸ்பெஷல் எபிசோட்ஸ். இது மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதோட ஐடியா என்னன்னா, நானும் ஹேமந்தும் சில மாசங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது we wanted to look at one director and look at this one director's every movie ever made and see அவரோட வேர்ல்ட் வியூ என்ன, அவர் படம் எடுக்கிற விடம் எப்படி, அவர் அதை காட்சி அமைக்கிறதுல அவர் பண்ற அது எடுத்துக்கிற சிரத்தை என்ன, அது மூலியமா அடுத்த ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு பார்வையா இருக்கலாம். ஸோ த வே வி தாட் அபவுட் இட் வாஸ், இது ஒரு கம்பேனியன் நினச்சிக்கோங்க. இப்போ நேற்றுக்கு நீங்க அலைப்பாயுதை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இதுல வரப்போற அலைப்பாயுதை எபிசோட தேடி பார்க்கலாம். பார்க்கும்பொழுது அந்த படத்துல இருக்கிற ஒரு அந்த யூடியூப்ல போடுற மாதிரி சுழிச்சு ரெட் கலர்ல சுழிச்சு போடுவாங்க, அந்த மாதிரி ஹிடன் டீடைல்ஸ்லாம் அதை பத்திலாம் இல்லாம ஒரு ஜாலியான கலந்துரையாடல். அதாவது நானும் ஹேமந்தும் எங்களுக்கு படத்தை பத்தி என்ன தோணுச்சு, ஓவரால் மணிரத்னமோட ஓவரால் ஃபிலிமோகிராஃபிலேருந்து அதை ரிலேட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு, ஹவு டு வி ரேட் இட், ஹவு டு வி திங்க் அபவுட் இட், அதுல வர நிறைய ஆஸ்பெக்ட் எப்படி, அதை பத்தின ஒரு ஒரு டீப் டைப் டிஸ்கஷன் தான் இது. 20 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ சில தடவை 2 hours கூட போகலாம். அகைன் நாங்க we are not going to control ourselves by time, restrict ourselves by time. எவ்வளவு நேரம் இந்த ஒரு படத்துக்கு பேசணும்னு விஷயம் இருக்கோ ஒரு நேரத்துக்கு பேசலாம். சில தடவை நிறைய பேர் யோசிக்கலாம், என்னப்பா படமே 3 மணி நேரம் தான், நீங்க 4 மணி நேரம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லலாம். படம் எடுக்கிறதுன்றது ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட். அதை இவ்வளோ பேர் கூடி செய்யும் போது நீங்க பாக்குற அவுட்புட் 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அந்த படம் எடுக்கிறவருடைய உழைப்பு பல 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 100 மணி நேரம். சில ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹவ் செட், ஒரு சில படத்தை நான் 100 தடவை பார்த்திருக்கேன் அப்படின்றாங்க அவங்களோட படத்தை. அது பொய்ன்னே சொல்ல முடியாது, அவங்க நிஜமாவே 100 தடவை பார்த்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சவுண்ட் டிசைனர், நான் ஒரு ஒரு 3 hour ஃபிலிமை நான் 200 தடவை பார்த்திருக்கேன் அப்படின்றாரு. இஸ் அ சவுண்ட் டிசைனர். ஓகே, அவருக்கும் அந்த படத்துக்கும் அவரோட அந்த படத்தோட ஒரு ஆஸ்பெக்ட்ல அவருக்கு ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கு. அது மாதிரி இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒரு டைரக்டருக்கு அந்த படத்தோட எவ்ரி திங், போஸ்டர் டிசைன் முதற்கொண்டு அவருக்கு எல்லாத்துலயும் ஒரு இது இருக்கு. அப்போ அவர் எவ்வளவு தடவை பார்த்திருப்பார், அதை அந்த அந்த ஐடியாவை பிரெக்னெண்டா எவ்வளவு நாள் சுமந்துன்னு தெரிஞ்சிருப்பார், அதை பேப்பர்ல போட்டு படம் எடுத்திருப்பார். ஸோ ஃபிலிம் நீங்க அவுட்புட் பாக்குறதுனால அவுட்புட்க்கும் இந்த படத்தோட ரிவ்யூவோ இல்ல இந்த மாதிரி வர ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸோ கனெக்ட் பண்றது இஸ் நாட் கரெக்ட். பட் அப்படி ஒரு நெகட்டிவ் நோட்ல ஆரம்பிக்கிறதோட இந்த ஏன் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்னா, ஏன்னா ஒரு படத்துடைய டீப்பர் டீடைல்ஸ் ஆர் செவரல் லேயர்ஸ், ரைட்? அதுவும் ஒரு someone like Maniratnam who is supposed to have many layers in most of his films, they need to be discovered and discussed. So இதை நான் ஒரு we look at it as a timeless thing. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அலைப்பாயுதையை பத்தி பேச சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி பேசியிருப்பேன், வித் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் வித் வாட்சிங் அதர் ஃபிலிம்ஸ். நான் இன்னைக்கு நாங்க வேற மாதிரி பேசுறோம், அடுத்த 10 வருஷத்துல வேற மாதிரி பேசுவோம். பட் இதை பிற்பாடு கேட்க போற யாருக்காவது இது இன்டர்நெட்ல யூடியூப்ல அப்லோட் ஆகி ஒரு சாஸ்வதமா இருக்க போகுது கொஞ்ச நாளைக்கு. அது இருக்கும் பொழுது கேட்கிறவங்களுக்கு அதன் மூலியமா ஏதாவது டேக் அவே இருக்குமா அப்படின்னு இருந்ததுன்னா, ஐ திங்க் த டைம் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் இஸ் டோட்டலி வேலிட் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். ஐ வாஸ் லைக் இதோட முடிச்சுக்கலாம், நம்ம இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசி எதுவும் கெடுக்க வேணாம்னு பார்க்குறேன். பட் ஐ வாண்டட் டு ஷேர் மை தாட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அக்ரீயிங் டு டூ திஸ் ஹோல் எக்ஸசைஸ். நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி தட் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் டாக்கிங் அபவுட் மணிரத்னம். மணிரத்னம் ஏன் மற்றவங்க ஏன் இது மற்ற டைரக்டர்ஸ் பற்றி பேசக்கூடாதுனாக்கா, ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஃபீல் லைக் Maniratnam is the most complete director in India, the one that India has produced அப்படின்னு சொல்லுவான். அது எத்தனை பேர் இந்தியாவில் அக்னாலேஜ் பண்ணாங்க இல்லைன்றது நமக்கு தெரியாது. பட் there is a big மூவி டைரக்டர்ன்றது ஆல் ஓவர் இந்தியா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. மணிரத்னம் இஸ் ஒன் ஆஃப் the prime examples of a complete director. when I say complete director, மற்றவங்கலாம் கதை சொல்லுவாங்க, பாட்டு நல்லா எடுப்பாங்க, ஒரு கேரக்டர்ஸ் கிளியராக டிஃபைன் பண்ணுவாங்க,
டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சில பேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடும். ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் மூவிஸ்ல வந்து எவ்ரி திங் இஸ் வெல் cooked, and some of them are so well cooked that you don't even know until someone tells you that this is what was happening behind the scene. Or இது ஒரு நம்ம வந்து ஒரு பொறுமையா ஒரு சீனை ஒரு நீங்க சொன்ன 200 வாட்டியோ 300 வாட்டியோ பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதுல வந்து ஓ இது இது நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்ற தோன்றது வந்து ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் மோர் வித் movies that Maniratnam did. And second reason I think we are very comfortable starting with Maniratnam as as a retrospective is நம்ம அந்த டைம்ல we were watching movies in the theater. மணிரத்னம் மூவிஸ் வராதான்னு காத்துட்டு வந்து அதை பார்த்து ரசிச்சு and then we knew what was going on around that time. We know the politics and the social context at that time. So அதால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு சில விஷயம் அடிஷனலா இருக்கும் நம்ம நினைச்சு அட்லீஸ்ட் from our perspective we feel that way, and I thought we should do that. So that was another incentive to talk about Maniratnam as the director to start kicking off this retrospective. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க மேம். ஆக்சுவலி வந்து இந்த கம்ப்ளீட் டைரக்டர் அப்படின்றது வந்து இட் டோட்டலி மேக் சென்ஸ். பிகாஸ் ஒரு ஃபுல் ஆன் கதை சொல்லி, அதாவது வந்து சிறுகதை கூட டெஃபினிஷன் சொல்லும்போது சொல்லுவாங்க, அது அதோட எண்டை நோக்கி தான் எவ்ரி பேராகிராஃப் ஷுட் பி. ஸோ ஸ்டார்ட் ஆஸ் லேட் as பாசிபிள் இன் அ ஸ்டோரி டுவர்ட் இன் அ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டக்குன்னு அந்த எண்டுக்கு தான் போகணும் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு குவீர மையம் சொல்லுவாங்கல்ல, லைக் இது ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மணிரத்னமோட படத்துல நீங்க ஃப்ரம் ஃபாண்ட் டிசைன் டு போஸ்டர் டிசைன் டு கலர்ஸ் டு கேரக்டர் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டேஜிங் எவ்ரி திங் இஸ் டுவர்ட்ஸ் தட் யூனிவர்சல் கோல். அந்த கோலை நோக்கியே போகும், செதறாம இருந்திருக்கு. நிறைய படத்துல செதறி இருக்கு. பட் ஒரு Pareto principle 80-20 எடுத்தீங்கன்னா it all 80% of the movie is focused towards that. அந்த மாதிரி எடுத்ததுல I agree with you as a complete director. என்னோட சைட்ல இருந்து to me Maniratnam is as a big influence in my professional life. Even though என் professional லைஃப்க்கும் கணிப்பொறியில வேலை செய்யறதுக்கும் சினிமாக்கும் வந்து ரொம்ப தூரம் அப்படின்னா கூட நிறைய பிரின்சிபல்ஸ் இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோக்கஸ், how do you stage a film. ஓகே, நான் ஃபிலிம் ஸ்டேஜ் பண்ணல, பட் சாஃப்ட்வேர் ஸ்டேஜ் பண்றோம். அதே மாதிரி வந்து ஹவு டு யூ அசெம்பிள் அ டீம், ஹவு டு யூ இன்ஸ்பயர் தெம், வாட் இஸ் இட் தட் யூ டூ அப்படின்றதுல நான் நிறைய எடுத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் மேல எவ்ரி மணிரத்னம் மூவி கிவ்ஸ் மீ சோ மச் ஆஃப் ஜாய் டு வாட்ச் எனி நம்பர் ஆஃப் டைம். இப்போ நான் இன்னைக்கு இப்படியே திரும்பி உட்காந்தேன்னா இங்க ஒரு டிவி இருக்கு, இப்போ அங்க பாம்பே படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் முதல் தடவை பாக்குற மாதிரி அந்த படத்தை பார்ப்பேன். அந்த for me to give that kind of joy, I wanted to really thank Mani Ratnam, and this is one of our way of paying homage to it. But I think why is Mani Ratnam the complete director? Hemant சொன்னதை நான் வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண போறேன். There have been small films in the past and there are always big films, right? Mani Ratnam very effectively, probably the only director or maybe one of the handful who bridged the gap so beautifully. அது வந்து தமிழ் சினிமால நிறைய பேர் வந்து இப்போ அக்ரஹாரத்தில் ஒரு கவிதை படம் எடுத்திருக்காங்க, ஜெயகாந்தன் படம் எடுத்திருக்காரு, நிறைய நல்ல படம்லாம் எடுத்திருக்காங்க. ருத்ரையா ஹஸ் மேட் ஃபிலிம்ஸ், கே பாலச்சந்தர் ஹஸ் மேட் இட். பட் அது மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு இன்னைக்கு ஒரு அக்னி நட்சத்திரம் வந்த போதோ இல்ல வந்து ரோஜா வந்த போதோ அதுக்கு இருந்த அந்த மாஸ் அப்பீல் வைல் ஹேவிங் அன் அண்டர்லைங் சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் தீம், அதையும் அந்த மாஸ் சினிமான்றதையும் பிரிட்ஜ் பண்ணதுல ரொம்ப எஃபெக்டிவான, ஐம் நாட் அஷேம்ட் ஈவன் சே ஒரு வியாபாரின்னு கூட சொல்றதுக்கு நான் தயங்குறது ஒரு கவலை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால எல்லா அந்த லாங்குவேஜ் ஆஃப் சினிமாவை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜ் மக்களோடையும் பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Correct. Yeah, and it was close to the point that I was actually going to speak. You spoke. Balu Mahendra is my favorite director. Okay, எனக்கு இதில் நான் முன்னாடியே நிறைய சொல்றேன், sensibilities, his focus on certain key elements of Tamil society that many people did not care for. So yeah, Balachandran had his own niche. Mahendran had his own niche. In fact, Mahendranum Balu Mahendra கிட்டத்தட்ட ஒரு ஏரியால சொல்லுவாங்க. Bharadiraja has his own area. Like அவங்கவுங்க ஃபோக்கஸ் இருந்தாலும் Balu Mahendra came close to that. அந்த மிடில் லைஃப் அந்த மிடில் கிளாஸோட அந்த லைஃப் வந்து கொண்டு வரதுல வந்து he had a very big hand, right? ஆனா he lacked the commercial suave to pull off a mainstream movie, correct? And he was comfortable with that. He said,
இதுதான் நான் பண்ணுவேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னாக்க, நீங்கள் கேட்டவை வாஸ் பேசிக்கலி ஹிஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் சரி நீங்கலாம் you guys tell you're accusing me that I cannot be a commercial director. So look, I'll try to be a commercial director. He even went out of his comfort, or maybe I shouldn't say comfort ஃப்ரம் zone, but he டைட்டில்ல made இருந்தே நீங்கள் கேட்டவை தான். நீங்கள் கேட்டவை, or he said it in an interview, right? யார நீ சொன்னல என்னால பண்ண முடியாது, I'll make this movie. And அதுவே கூட வந்து it was a very awkward commercial movie தான் நான் சொல்றேன். He tried to pull towards that, but he kind of like held back. Mani Ratnam never does that. Okay, he's first a clear என்ன சொல்றது, ஒரு Mainstream producer. filmmaker. He's a producer who understands which movie will sell, which movie will not sell, or what will sell on the screen. ன்றது வந்து he would have done much better in advertising world than here. In fact, அதுவே வந்து பார்த்தா ஆட் நமக்கு அதாவது தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்குது, கம்ஃபர்ட் லெவலும் கிடைக்குது. ஏன்னா we feel like it's like a very pleasant experience. He's selling something, I'm happy to buy that product ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு. So he is very astute in terms of producing or directing or making movies which do not shy away from being commercial. At the same time, do not lose touch with the ground realities, or the middle class sensibilities, or whatever we talked about that Mahendran or Bal Mahendra could not like pull off. And they not to say their convictions were wrong or like they were very clear. I think same way that Mani Ratnam was very clear that okay, அது எங்கேயுமே வேலைக்கு ஆகாது, நல்லா பேசுவானுங்க எல்லாரும், ஆனா தேட்டருக்கு அவனும் வந்து பார்க்க மாட்டான், படம் பார்க்கணும் தெரிஞ்சு போச்சு. And he did that balancing act பக்கா. True, I totally agree with it. Anyway, நம்ம மணிரத்னத்தை பத்தி நிறைய பேச போறோம் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னன்னு திருப்பி சொல்லிடுறேன். எவ்ரி சிங்கிள் ஃபிலிம் இன்க்ளூடிங் உணர்வு, ஈவன் தோ ஹேமந்த் வந்து நிஜமாவே நம்ம வந்து உணர்வு எல்லாம் பண்ணோமா அப்படின்னாரு. ஏன்னா அது வந்து இட்ஸ் லைக் த வே வி திங்க் ஆஃப் the first 4 films is Mani Ratnam's hand in trying to learn the movie language of cinema, the cinema language. So, but Maunaragamla irundha or true take off அப்படின்னா கூட we're going to look at all the 4 films because I definitely feel Pallavi Anupallavi has a lot of striking resemblances to his many films across. நிறைய படத்துல வந்து நிறைய தடவை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல என்ன பண்ணாங்களோ அது ரெசம்பிள் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஐ குட் சி த த்ரெட் ஃப்ரம் தேர். ஸோ இது வரைக்கும் மணிரத்னம் 1983 ஹஸ் மேட் அரௌண்ட் 25 ஃபிலிம்ஸ், நாட் கவுண்டிங் PS1 and PS2 as 2. கவுண்ட் பண்ணீங்கன்னா 26. We are going to look at all 26 films. This is the time Mani Ratnam is mounted is probably his biggest film after Ponniyin Selvan. Thug Life அப்படின்னு கமல்ஹாசனோட சேர்ந்து co-write பண்ணி he's directing a film as we speak, and as we are making this retrospective that other movie is getting made. பட் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நாங்க ஏற்கனவே ரொம்ப நாளா இதை பேசி we have to do this அப்படின்னு பேசி இது ஒரு இது கிரியேட் பண்ணி we have come here. இது மாதிரி வந்து ஒரு சில டைரக்டர்ஸ்க்கு தான் அக்ராஸ் த வேர்ல்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ் பண்றாங்க. டு பி இட்ஸ் a sad state of affairs. கீஸ்லாவ்ஸ்கிக்கு பண்றாங்க, அப்புறமா வந்து அகிரா குரோசவாக் பண்றாங்க, அதுக்கப்புறமா வந்து வேற யாரு, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பண்றாங்க, மார்டின் ஸ்கார்சிசி ப்ராபப்ளி. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து because இல்ல லூஸ் லோட்லாம் கிடையாது. இட்ஸ் an interesting connection because அந்த டைம்ல when Mani Ratnam was peaking with his movies, right, like his mainstream movies are so called மௌனராகம் அப்புறம் அந்த ஃபேஸ்ல especially Anjali and all of that, right, he was called the Spielberg of India for a long time. And based on interviews that I've read about Mani Ratnam, he hates that comparison. Sure. But Spielberg is important because both of them are directors who take up issues that artistic movies usually deal with and commercialize it for the right reasons. And ரெண்டு பேருமே வந்து it's very easy to call him the Spielberg of India at that time. At least it was very easy to call because நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்பீல்பர்க் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டார். பிகாஸ் ஸ்பீல்பர்க் வாஸ் வெரி பாப்புலர் இன் த லேட் 80s and early 90s. ஓகே, இந்தியால வந்து வேற எந்த டைரக்டர் பத்தியும் நம்மளுக்கு ஹாலிவுட்ல அவ்வளவு தெரியாது. ஆனா ஸ்பீல்பர்க்னா இமீடியட்டா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் E.T. and all the movies where it appealed to the average movie goer. And
அங்கிருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கு வந்து வாஸ் a big மணிரத்னம் pulled away that Hollywood audience and said we can make movies like that in India in True. Tamil. For example, True. பாதி டைரக்டர் இன்னைக்கு இருக்க டைரக்டர் சொன்னா மணிரத்னம் பார்த்து வந்தானாக்க இட்ஸ் an understatement. It's truly understatement. I agree. So sorry, we No, went no. in a complete different No, I direction. agree with, I am going to get to this point later in a second. So the other director that they have done an amazing retrospective is Stanley Kubrick. ஓகே, அவரோட படத்தை எடுத்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க நிறைய பேர். ஓகே, பட் ரீசெண்டா ஒரு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கேட்டோம். அதுல வந்து அகிரா குரோசாவாவோட ஒரு படத்தையும் எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப் கடியில போட்டு அதுல இருக்கிற நல்லது என்ன கெட்டதுன்னா ரெண்டு பேரு their own choices, it's not they're not bound by anything, அங்க ரெண்டு பேர் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அந்த மாதிரி பேசி பண்ணிருக்காங்க. அது வேற விஷயம். பட் ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தையும் எடுத்து பண்ண போறோம். So I hope everyone enjoys this as much as we enjoy that we are doing it. என்னோட செட்டப் இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரே காமெடியா இருந்திருக்கும். இந்த பக்கத்துல கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது, இந்த பக்கத்துல ஒரு சின்ன புக் இருக்குது, இங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு. எல்லாத்துலயும் மணிரத்னம்னா நிரம்பி வழியிறாரு இந்த நேரத்துல. So only to say, அட்லீஸ்ட் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன் இல்ல, நாட் டு சே ஹேமந்த் எஃபோர்ட் பண்ணேன்னு, பட் we wanted, no, we like the two dimensions, this is why we are doing it. நான் வந்து I want to approach Maniratnam from a more, like இப்போ நம்ம வந்து பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ண ஒரு இதுல இருந்தும், ஹேமந்த் வந்து ஓகே நீங்க பண்ண சொல்றீங்க, I'm going to look at it and I'm going to comment it ன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்தும் we're going to look at it. Hemant has a different viewpoint than what I have. Both are very important to have a full-fledged view of Mani Ratnam. நாங்க நினைக்கிறோம். I'm going to learn a lot on this, so so hopefully this is a great for listening time for everyone. நீங்க கார்ல போகும்போதோ வாக் போகும்போதோ பாத்திரம் தேய்க்கும் போதோ இத சைட்ல போட்டு விட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுகமா இருக்கும். தூக்கம் வராதவன் அதே நேரத்துல மணிரத்னம் பத்தி அப்படியே மனசுக்குள்ள அவரோட படத்தை அசை போடுற மாதிரி ஒரு இருக்கிறது தான் எங்களோட ஐடியா. Any thoughts, Hemant? I think I'll leave it at that. I think it's very beautifully. தூக்கம் வராம போது போடுறதுன்னு சொன்னது வந்து தூக்கம் வர வைக்கிறதுக்கா இல்ல தூக்கம் வராம இருக்கும்போது கேட்கறதுக்கான்னு தெரியல. பட் we promise that we'll try to keep this as இது எங்களோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேன் ட்ரிப் மாதிரி போகாம we want to make it appeal to everybody. But அது பண்ணும்போது சில சமயம் we go on certain memory trips or memory lanes, please forgive us and stay with us. We will try to keep this as close to you as possible. So two last things and then we'll wrap it up. ஒன்னு வந்து ஹேமந்த், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த மணிரத்னம் படம் என்ன? தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இதே தியேட்டர்ல கீதாஞ்சலி. ஓகே, ஆல்ரைட். நான் முதல்ல பார்த்தது வந்து அஞ்சலி 1990. அஞ்சலி was 19. Definitely Anjali was first. இல்ல அஞ்சலி பின்னாடி வந்தது, இதே திருடாதே முன்னாடி வந்தது. இதே திருடாதே was 89, அஞ்சலி was 90. So okay, நம்ம ரெண்டு பேரும் ஒரு எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? You remember? ஓகே. நான் அஞ்சலி வந்து சக்தி அபிராமியில பார்த்தேன். ஸோ அப்படியே was just taken over. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட். அஞ்சலி படத்தை தனியா ஒரு தடவை வீட்டோட ஃபேமிலியோட ஒரு தடவை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து தனியா ஒரு 2-3 தடவை. அப்போ வந்து நான் இதை பத்தி கூட இன்னொரு இடத்துல எழுதியிருக்கேன். அதாவது வந்து அன்னை அபிராமி மொத்தம் 4 தியேட்டர் அபிராமியில, அபிராமி, பால அபிராமி, அன்னை அபிராமி, சக்தி அபிராமி. சக்தி அபிராமியில தான் இந்த படம் ஓடிட்டு இருந்தது. அன்னை அபிராமியில வந்து உலகம் பிறந்தது எனக்காகன்னு சத்யராஜோட படம். ஸோ அஞ்சலிக்கு பாத்தீங்கன்னா 10 டிக்கெட் தான் தியேட்டர்ல கொடுப்பாங்க. லிட்டரலா 10 டிக்கெட் தான் கவுண்டர்ல வைப்பாங்க. அப்புறம் எல்லாம் வித்து வச்சிருவாங்க. அது விக்கிறாங்களோ அது பிளாக்ல விக்குதோ அது எனக்கு தெரியாது. பிளாக் 11 வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஆமா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட்டே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் அப்படிலாம். ரைட். சோ நான் வந்து தியேட்டர்ல ஐ ஹேவ் டு பே. எங்க அம்மா கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு 5 ரூபாய் ஒண்ணு 2.90 போனோம்னா சர்பத் குடிக்கலாம், இல்லைன்னா 5 ரூபாய் டிக்கெட் வாங்கினோம்னா பணம் எல்லாம் காலி. நான் வாங்கிட்டு காத்தால 9 மணிக்கு போய் நிப்பேன் லைன்ல. நின்றனா ஒரு 11 மணிக்கு 10 டிக்கெட் கொடுப்பாங்க. ஐ either be the first person or the second person. கையை விட்டு வாங்கி அச்சு பிடிச்சு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வெளில வரும்போது உலகம் பிறந்தது எனக்காக நிக்கிறவங்க எல்லாம் பார்த்தா, என்னையா நீங்க எல்லாம் ரசனை, உங்களுக்கு எல்லாம் என்னையா இந்த படம் பாக்குறீங்க, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு நானே ஏதோ பெரிய படம் பார்த்து வந்ததே நான் ஏதோ படம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்போ அப்படி இருந்தது. பட் இதை திருடாதே வாஸ் அ கிரேஸ் இன் தி தியேட்டர்ஸ், ரைட்?
Yeah, it was totally it was like initially was very very slow. ஏன்னா நாகார்ஜுனா அப்போ யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் நாகார்ஜுனா அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வாஸ் லைக் வெரி ரேடிக்கல் அட் தட் பாயிண்ட். ஓ வெரி மச். ஸோ எங்களுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க 9th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, நான் சொல்ல போறது இல்லை எத்தனை பிகாஸ் வென் முதல்ல வந்து தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் அ பியூர் மேஜிக் ஃபார் young kids of that age, right? So நீங்க தியேட்டர் போய் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது உதயம்ல வந்து they had this whole stills-க்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா? They had all the photos, the promotional photos, they'll have that, and then they'll have the censor board certificate with all the cuts and all of that. So அதுக்கே வந்து was like a big deal at that time. So அந்த ஸ்டில்ஸ் பார்க்கும்போது I don't think many people are impressed because the hero was new, heroine was new. நாகார்ஜுனான்னு யாருக்கு நிறைய பேர் தெரியவே வேற இருந்தது. And it was like அந்த ஓ பிரியால வந்து அந்த டெசர்ட்ல வந்து அது கைய பிடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்னு இருக்கும். என்னடா படம் இது, லைக் நோ ஒன் நியூ வாட் டு எக்ஸ்பெக்ட் ஆஃப் தட் மூவி, ரைட்? ஸோ ஐ திங்க் வாஸ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு ஐ திங்க் இட் பிக்ட் அப். ஐ திங்க் தட்ஸ் காலேஜ் பசங்க வந்து தே டுக் இட் ஓவர் அப்படினுவாங்க. ஆனந்த்ல நான் போனேன், பட் நான் வந்து ஐ டிடன்ட் வாட்ச் தி ஃபிலிம், பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபுல் ஆஃப் காலேஜ் அண்ணா அண்ட் பெண்கள். அப்படி ஒரு பயங்கர, அதுவும் ஓம் நமஹ வந்து அது சாங்கே லிப் டு லிப் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு அட்வர்டைஸ் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். இட் ஜஸ்ட் வென்ட் நட்ஸ் ஆஃப்டர் தட். இட் வாஸ் கிரேசி. ஏன்னா அது ஆனந்த் இஸ் ஆல்வேஸ் பீன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏன் சொல்றேன்னாக்கா, எங்க அப்பா வந்து காலேஜ் படிக்கும் போது ஆனந்த் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு அப்பயே சொல்லுவாரு, தியேட்டர் ஓனர் வந்து உமாபதி, ரைட்? லைக் நட்சத்திரம்ல வில்லனா வரும். ஸோ அவர் வந்து யாரா பசங்க கலாட்டா பண்ணாக்க நேரா வந்துட்டு, தம்பி தியேட்டர் இது லைட் ஆஃப் பண்ணா, இது கேமரா ஆஃப், இது ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவனா வாய திறந்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் படமே ஓடாதுன்னு மிரட்டிட்டு he would keep them under control அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்லுவாரு. இந்த அக்னி நட்சத்திரம்ல பாக்குறது வந்து ஒன்னும் பெருசா அதுக்கும் வித்தியாசம் அதேதான். ரியல் லைஃப்ல என்ன எப்படி வந்து தியேட்டர் நடத்தினாரோ அப்படிதான் அவர் வந்து ரியல் லைஃப்லயும் வந்து நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ I loved his character, right? அதுவும் we'll talk about it when we get to Agni Nakshatram, but yeah, correct. Okay, yeah. Then the last point I want to say, இதுக்கு வந்து என்ன ஆர்டர்ல படம் எடுத்து பண்ணலாம் அப்படின்ன போது Heyman's suggestion was, we don't need to take it in chronological order, we don't need to take it in alphabetical order, let's go with an order that we feel like, so that there is also, நம்மளுக்கு என்ன இஷ்டமா தோணுதோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படிதான் நாங்க லிஸ்ட் பண்ண போறோம். இட்ஸ் நாட் இன் chronological order. So hopefully if you get to watch the first episode or listen to it, please give us your comments and your feedback. It will help us shape the coming movies and what to do. Of course we have our own take on it, but your inputs are very very welcome for it. Thank you, and thanks for watching Mani Ratnam Retrospective. Vanakkam.